ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிச்சக்கீரை கடைசல். நான் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். கீரையை குக்கரில் போட்டாச்சு. இது கூட கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய், பெங்களூர் கத்திரிக்காய் போடுறேன். உங்ககிட்ட இந்த கத்திரிக்காய் கிடைக்கலன்னா நாட்டி கத்திரிக்காயில் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. 6 காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள். இது கூட ஒரு செம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துடலாம். கீரை வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிச்சிட்டு அதோட உப்பு போட்டு இப்போ கடைய போகிறேன். ஒருத்தவங்க இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க. ஆனால் அது மாதிரி செய்யாமல் நம்ம கையிலே பருப்பு மற்ற வச்சு கடைஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீரையை கடைஞ்சாச்சு. அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், ஜீரகம், 4 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். பெருங்காயம், 4 காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயம். நம்ம வேறு கீரைலாம் எடுத்துட்டோம்னா அதில் தக்காளி புளி எல்லாம் சேர்ப்பாங்க. இந்த கீரை ஏற்கனவே புளிப்பாக இருக்கனால நம்ம தக்காளி புளி எதுவும் சேர்க்கலை. நல்லா ஒன்று போல் கிளறிடுங்க. புளிச்ச கீரை கடைசல் ரெடி. கீரை ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாய். தேங்க்யூ.